ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட பேசிக் தான். அதாவது யூனிட் 3ல கடைசியாக பார்க்க போகிறது. இது வந்து கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஒரு ஹாஃபும் இன்னொரு நாள் இன்னொரு ஹாஃபும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நம்ம வந்து சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த ஃபார்முலாஸ் தான் பேசிக் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துச்சுன்னா அதோடைய லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 1/s, டி பவர் என்னன்னா n ஃபேக்டோரியல் பை s பவர் n+1, இ பவரில் வந்து இருந்துச்சுனாக்கி மேலே ப்ளஸில் இருந்துச்சுன்னா இங்கே வந்து டிவைடடில் -a போடணும். இங்கே -a இருந்தால் இங்கே +a போடணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், குழப்பிடக்கூடாது. அது மாதிரி sin ATக்கும் cos ATக்கும் டிவைடட் சேமாக தான் இருக்கும். ஆனால் சைனுக்கு மேலே a இருக்கும், காசுக்கு s இருக்கும். இதுவே ஹைப்பர்போலிக்கு sin h cos hனா டிவைடடில் மட்டும் ப்ளஸ் இருக்க இடத்துல மைனஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன், அதில் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு பேர்லேயே ஸ்டெப் எஸ் இருக்கா, அப்போ டிவைடில் எஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரெக்ட் டெல்டா ஃபங்க்ஷனில் அந்த எஸ் வராது. அவ்வளோதான் இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு. அப்புறம் பெசல் ஃபங்க்ஷன் பாருங்கள். பெசல் ஃபங்க்ஷன் J0 வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் தான். அடியில் ரூட் ஆஃப்னு போட்டு வரும். அப்படி இதில் வந்து ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா எதுவும் இல்லை, கொடுத்துருக்க ஒரு இதை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுறது. அதாவது இ பவர் ATனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இ பவரில் ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வரும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வரும்னு சொன்னோமா. அப்போ ப்ளஸ் ஏன்னு இருக்குது, இதை நம்ம வந்து -aக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். அதாவது 2t மேலே இருக்குன்னு வைங்களேன், ஒரு 2 இதை தள்ளி ஷிஃப்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம s+2ன்னு வரும். இங்கே a இருக்கிறதுனால -aன்னு போட்டிருக்கோம். அதுவே -a இருந்தால் இங்கே +aன்னு வரும். அடுத்தது ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி, சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டினா ஏடி உள்ளே கொண்டு பெருக்கியிருக்காங்களா ஏதை, அப்போ இந்த 1/aன்னு வெளியே ஒரு டிவைட் பண்ணிடணும். இங்கே பெருக்கல் இருக்குது, நம்ம இங்கே டிவைட் பண்ணணும். உள்ளே எஸ் இருக்க இடத்துல s/a ரீப்ளேஸ் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பை டி, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கி நார்மலாக லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிப்போமா, அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி ஒரு மைனஸால் பெருக்கணும். அதுவே டிவைடட் பை டி அப்படின்னா நார்மலாக உள்ள லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சி அதை இன்டெகிரேட் பண்ணணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் இன்டெக்ரல்ஸ். மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணி நமக்கு டைரக்ட் வந்து ஃபார்முலாவே தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் இந்த ஃபார்முலா எதுன்னு கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஃபார்முலாஸ் நிறைய கேட்காங்க, ஓகேவா. அப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்டெக்ரல், இதுவும் ஒரு ஃபார்முலா, 1 வேர்டாக இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு பேசிக் கொஸ்டின். இ பவர் AT என்னன்னு கேட்டிருக்காங்க. லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் AT என்ன சொல்லியிருக்கோம், +a இருக்குது, அப்போ -aன்னு வரணும். இங்கே இருக்கிறதுலே -aன்னு, அது மாதிரி ஸ்கொயர்லாம் வரக்கூடாது, ஜஸ்ட் -a தான் வரணும். இது மட்டும் தான், இதுதான் ஃபார்முலா, இதுதான் ஆன்சர் ஃப்ரெண்ட். இது வந்து ரொம்ப ப்ரீவியஸாக 17, 12 இந்த ரேஞ்சில் தான் கேட்டிருக்காங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி கேட்குறதில்ல. இது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் புரியறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டி பவர் என்னோட ஃபார்முலா என்னது, n ஃபேக்டோரியல் டிவைடட் பை s பவர் n+1. அது எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலாஸ் தான். அதுக்கப்புறம் எப்படி கேட்டிருக்காங்கன்னா 2 இதை கம்பைன் பண்ணி கேட்டிருப்பாங்க, 2 ஃபங்க்ஷனை அப்படி கொடுத்துருக்காங்கன்னு என்ன பண்ணணும்னாக்கி ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பக்கமாக வரணும். இங்கே என்ன இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை பண்ணணும். இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். இது ஒரு சப் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா. இது வந்து ஆப்ரேட்டர். மெயின் ஃபங்க்ஷனில் இ பவர் ATன்னு என்ன பண்ணணும், 1 டிவைடட் பை s - a. அப்போ இது வருமா. அதுக்கப்புறம் டீனா என்ன சொன்னோம், மல்டிப்ளிகேஷன் பை டி இருக்குது, அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி ஒரு மைனஸ் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுனா என்ன வரும், s - a. இதை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாமா. இப்படி எழுதிட்டிங்கன்னா இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண என்ன வரும், இங்கே ஒரு -1 வரும். அப்புறம் இந்த -1 போடுவோம். எப்போவுமே எப்படி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோமோ அதே தான், -1 போட்டுருவோம். பவரில் இன்னொரு -1, இன்னொரு -1 போட்டிங்கன்னா -2 ஆகும். இது எப்படி எழுதலாம், -1/s + a the whole square, இந்த மாதிரி போட்டுடலாமா. சார் இந்த மைனஸ் மாறாது, இந்த மைனஸ் அப்படி தான் போடணும். -1 டிவைடட் பை s - a, இந்த -2 கீழே போகும்போது +2 ஆகும். அப்போ இது இப்போ ஆன்சரில் பாருங்கள், 1 டிவைடட் பை s - a the whole square இங்கே மட்டும்தான் இருக்குது. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆனால் இந்த மைனஸ் போடலை, ஏன் போடலைன்னு எனக்கு தெரில. பட் இதுதான் ஆன்சர், அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன், ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஆனால் இதை தவிர்த்து மீது எதுவுமே வராது. இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வேறுக்குள்ள ஃபார்முலா. டிவைடடில் கண்டிப்பாக மைனஸ் வந்து தான் ஆகணும். டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் வந்துடும். ஸோ இது வந்து ஆன்சர் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் இ பவர் ATக்குள்ள ஆன்சர் தான். டீனா கண்டிப்பாக டெரிவேட்டிவ் பண்ணணும், பக்கத்தில் மைனஸ் போடணும். ஆனால் இங்கே மைனஸ் போடாமல் வந்திருக்கு, அது மட்டும் தெரியல. நான் பார்த்துட்டு சொல்கிறேன், ஓகேவா. இப்போ பாருங்க, இதில் வந்து cos BTன்னு இருக்குது. cos b இதோட லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிறதானே பார்க்கணும். இதுதான் மெயின் ஃபங்க்ஷன், இது ஆப்ரேட்டர்.
அதாவது இ பவர்னு வந்துச்சுன்னா ஷிஃப்டிங் பண்ணணும், டீனா மல்டிப்ளை, 1/tனா இன்டெகிரேஷன், அந்த மாதிரி. இது ஆப்ரேட்டர், இது மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்னது? காஸ் பிடிக்கு நமக்கு தெரியும், எஸ் டிவைடட் பை எஸ்சி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே பி தான் இருக்குது, ஸோ பி ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இ பவர் மைனஸ் ஏ இருக்குது, அப்போ இதை வந்து ஷிஃப்ட் பண்ணணுமா? மைனஸ் ஏன்னா ப்ளஸ் ஏன்னு போடணும். எங்கே போடணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே எங்கே எஸ்ன்னு வருதோ, இந்த டேர்ம் எழுதியிருப்போம்ல லாப்ளஸில், அதில் எங்கே எஸ்ன்னு வருதோ அதை நம்ம எஸ் ப்ளஸ் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்கே எஸ் இருக்கா, அப்போ எஸ் ப்ளஸ் ஏ டிவைடட் பை இங்கே எஸ் இருக்கா, எஸ் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். இது எங்கே இருக்க பாருங்கள், இவ்வளோ தான். இது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே மறுபடியும் டீயும் சைன் ஏடியும் கொடுத்துருக்காங்க. இதுவும் நீங்கள் பாருங்கள், சைன் ஏடிக்கு என்ன வரும்? ஏ டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், இந்த மாதிரி வருமா? இந்த மல்டிப்ளிகேஷன் பை டீனா இதை நம்ம என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் பவர் -1ன்னு வச்சுருப்போமா? ஃபஸ்ட்டு இதை பண்ணும்போச்சு -1 முன்னாடி போட்டுற வேண்டியதா. இப்போ -n இருக்கும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், மேலே -1 எக்ஸ்ட்ரா பண்ணும்போது -2 வந்துடும், இன்ட்டு ஏ ஸ்கொயரை மட்டும் பண்ணணுன்னைக்கு 2s. இப்போ பாருங்கள், இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் போடணும்னு சொன்னோமா? மொத்தமாக வெளியே ஒரு மைனஸ் இருக்குமா? அப்போ ஒரு மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்புறம் இந்த 2a, இந்த ஏவையும் 2as மேலே போட்டுடலாம், 2as. இது -2 இருக்குது, அப்போ கீழே போச்சுன்னா +2 ஆயிரும். அப்போ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். அப்போ இந்த இருக்குது, இதுதான் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி மைனஸ் போடணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ மைனஸ் வெளியே இருக்குது. டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போச்சு இது அப்படி மேலே கொண்டு போனால் இன்வெர்ஸாக போகும். அப்போ இந்த -1 முன்னாடி போட்டுருவோம், மேலே இன்னொரு மைனஸ் போட்டால் -2. அதுக்கப்புறம் இன்ட்டு இந்த எஸ் ஸ்கொயருக்காக எஸ் பொறுத்தானே பண்ணோம். ஸோ எஸ் ஸ்கொயரை மட்டும் பண்ணால் 2s. இதெல்லாம் மேலே வச்சுருந்தோம், மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது, இது கீழே போகுது. இதுதான் ஆன்சர். அதுக்கப்புறம் உள்ள டாபிக் பாருங்கள், எவாலுவேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் யூஸிங் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது வந்து ஒரு எவல்யூஷன், ஓகேவா? இதில் என்ன பண்ணியிருப்போம்னாக்கி, இன்டெக்ரல் நம்ம நார்மலாக கண்டுபிடிச்சா பக்கமாக வரும் இல்லையா? ஆனால் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 ஸ்டெப்லேயே வந்துடும். அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆன்சர் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினில் பாருங்கள் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கேட்டிருப்பாங்க, இன்டெக்ரல் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த கொஸ்டினில் இன்டெக்ரல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், ஓகேவா? சேம் இந்த பக்கத்துலேருந்து தான் நம்ம போக போகிறோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே வந்து இ பவரை நம்ம என்னதுக்காக யூஸ் பண்ணோம்? ஸ்கேலிங் ஃபார்மாக யூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே இ பவர் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன்னா நம்ம என்ன போடுவோம்? எஸ் டிவைடட் பை காசுக்கு என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். சாரி, இங்கே ஏ வராது, ஏன்னா வழக்கமாக அங்கே காஸ் ஏடி காஸ் பிடின்னு இருக்கும். அப்போ ஏ ஸ்கொயர், இங்கே காஸ் டீன்னு இருக்குது, அப்போ 1 ஸ்கொயர், ஓகேவா? 1 ஸ்கொயர். இதோட ஃபங்க்ஷன் எழுதியாச்சா? இப்போது இதோட வேலை என்ன நம்ம பண்ண போகிறோம் அன்னைக்கு, எங்கே எஸ் இருக்கோ அங்கே இதோட வேல்யூ போடணும். அதாவது இதோட பேசிக் ஃபார்முலா நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்கள், இ பவர் -st இன்ட்டு எஃப் ஆஃப் டி. நமக்கு காஸ் டி தான் எஃப் ஆஃப் டி, இ பவர் -st இ பவர் -2t. டி வந்து தெரியும், மல்டிப்ளை பை டி. அதை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி மைனஸ் போடுவோம்ல, அந்த மெத்தட் தான், ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலா கூட பேஸ் பண்ணி நம்ம ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ எஸ்ஸோட வேல்யூ 2ன்னு தெரிஞ்சிருமா? இந்த இ அதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இ பவரை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ எஸ்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சுட்டு இங்கே 2, அது இந்த இடத்துல போட போகிறோம், ஓகேவா? அப்போ 2 டிவைடட் பை 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 5, ஓகேவா? இதுக்கு சாரி, இது நீங்கள் வேல்யூ மெயின் வேல்யூ போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த டீ இருக்குல்ல, டீயையும் நம்ம பண்ணி முடிச்சிடணும். அப்போ டீயை ஃபஸ்ட் பண்ணுங்கள். டீன்னு என்னது? டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதுக்கு இங்கே என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, u பை v மெத்தடில் இருக்குது, ஓகேவா? u பை v மெத்தட்னா மேலே இருக்கிறது யூவா, கீழே இருக்கிறது v, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 இது இருக்கட்டும். அப்புறம் u டேஷ் வேணும், அது 1, v டேஷ் வேணும், அது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2s. இப்போ ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும், vu டேஷ் v மைனஸ் uv டேஷ், இதுதான் ஃபார்முலா, டிவைடட் பை v ஸ்கொயர். வியோட வேல்யூ ப்ளஸ் ஸ்கொயர், இது ஃபார்முலாவா? இதை ஷார்ட்டாக பண்ணால் என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 1ஆல் தான் பெருக்க போகிறோம். ஸோ அது அப்படி தான் இருக்க போகுது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2a ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். -2a ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர்னா 1 மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வருமா?
டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். நமக்கு தெரியும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி முன்னாடி ஒரு மைனஸ் போடணும்னு. அப்போ இங்கே ஒரு மைனஸ் வந்துச்சுன்னா இங்கே இருக்கிறத மாற்றி போட்டுடலாமா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல எஸ் இஸ் ஈக்குவல் டு 2ங்கிற வேல்யூ கடைசியாக தான் நம்ம பிரதியிடணும். அப்படி பிரதியிட்டிங்கன்னா என்ன வரும்? 2 ஸ்கொயர், அப்போ 4 மைனஸ் 1 3 டிவைடட் பை 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1 5. அப்போது 3/5 தான் ஆன்சர். என்னங்க 2 ஸ்கொயர் 5, சாரி 5 ஸ்கொயர்னால் 25ல் 3/25 தான் ஆன்சர். ஓகேவா? ஒன்றுமே இல்லை, ஷார்ட்டாக காஸ்டிக்குள்ளே தான் வழக்கம் போல் போடுங்க. அதுக்கப்புறம் e⁻²tல எஸ்ஸோட வேல்யூ 2ன்னு தெரியும், ஆனால் கடைசியாக தான் பிரதியிடணும். அப்போ டீக்கு என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும், முன்னாடி ஒரு மைனஸ் போடணும். மேலேயும் எஸ் இருக்குது கீழேயும் எஸ் இருக்குங்கிறதுனால இது u/v மெத்தடுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு. u/v மெத்தடாக இவ்வளோ பெருசாக அப்படிலாம் இல்லை, இது வந்து சின்ன சின்ன ஈக்குவேஷன் தானே, மனசுக்குள்ளேயே கூட நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மனசுக்குள்ளே கூட நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். கடைசியாக வர டேர்மில் எஸ்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதுக்கு முன்னாடி லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்க்கும்போது நமக்கு எஸ் டேர்மில் கிடைக்கும், ஆனால் இங்கே எஸ்ஸுக்கு வேல்யூயே போடுறதுனால இன்டெக்ரல் டேர்மில் வந்துச்சுனாக்கி நமக்கு டைரக்ட் நம்பர் தான் கிடைக்கும். அதுமாதிரி இன்டெக்ரல் அப்ளை பண்ணணுமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா நமக்கு இதுலேருந்து கண்டுபிடிச்சி ஒரு மெத்தடு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மெத்தட்லேயே இன்டெக்ரல் அப்ளை பண்ணி தான் ஆன்சர் இருக்கும். ஸோ நம்ம செப்பரேட்டிவாக இன்டெக்ரலை போடணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங் மெத்தடில் உள்ள கொஸ்டின். நம்ம அதுக்குள்ளதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதாவது லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin t வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ sin at வேல்யூ கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்கேலிங் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேலுக்குள்ளே பார்த்தோம்னா அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணது. அதில் என்ன சொன்னோம்? இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் வெளியே டிவைடடில் அந்த ஏவை போடணும்னு சொன்னோமா? அதுக்கப்புறம் வழக்கமாக என்ன வருமோ அதில் என்ன சொல்லியிருந்து எஸ்ஸை வெறுமனையாக எஸ் இருக்க இடத்துல டிவைடட் பை ஏவும் போடணும்னு சொல்லியிருந்தோம். அப்போ இங்கே வந்து sin atக்கு நீங்கள் ஃபார்முலா சொல்லுங்கள். ஏ டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், இது நமக்கு தெரியுமா? அப்புறம் முன்னாடி 1/a போடுவோமா? இந்த இடத்துல எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணி ஏ போடணும். அப்போ இந்த மாதிரி வரும். இதை நம்ம சால்வ் பண்ணி எடுத்தோம்னா அதுதான் ஆன்சர். இப்போ சால்வ் பண்ண என்ன வரும்? 1/a இன்ட்டு ஏ டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இந்த ஏவும் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஓகே, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டீயோட வேல்யூ sin t வேல்யூ 1/a ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கோட என்ன அர்த்தம்னா இதோடைய வேல்யூ sin இந்த ஏடிக்கும், அதாவது sin இந்த ஏடி வேறு இந்த ஏடி வேறு இப்படி இருந்துச்சுனாக்கி இது வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டிக்காக யூஸ் பண்ணியிருக்க ஏ. ஓகேவா? நான் இது வந்து குழப்பிக்கிட்டே முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு வர ஏடி வேறு இது வேறு. இதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கி இதில் வந்துட்டு டீக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, இந்த ஏ இண்டிகேட் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டிக்காக. அப்போ டீக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, அது வெறுமையாக இருக்குன்னா இது வந்து 1 ஆயிரும். ஓகேவா? இது 1ங்கிற பட்சத்தில் ரெண்டு பக்கமே ஏ ஸ்கொயர், கீழே இருக்க ஏ ஸ்கொயர் இங்கே எல்சிஎம் எடுப்போமா? அப்போ இங்கே ஏ ஸ்கொயர் வரும். அப்புறம் டிவைடட் பை ஏ ஸ்கொயர்னு இருக்கும், அந்த ஏ ஸ்கொயரை நம்ம மேலே கொண்டு போயிடலாம். அப்போ ஏ கியூப் ஆயிரும். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? அதாவது இதோட வேல்யூ இப்படி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கனாக்கி ப்ராக்கெட் போட்டு கொடுக்கல. அப்போ இது இண்டிகேட் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி. ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டியில் டீக்கு முன்னாடி ஏவால் பெருக்கிருக்கும். அப்படி பெருக்கினதுனால தான் நம்ம முன்னாடி 1/aன்னு போட சொன்னோம். உள்ளே பெருக்கிருந்தால் வெளியே வகுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதுமாதிரி வெளியே வகுத்துருக்கோமா? அப்போ இந்த இடத்துல 1 தானே வரும். அப்போ எல்சிஎம் எடுத்தால் இங்கே ஏ ஸ்கொயர் வரும். அப்போ டிவைடில் இருக்க ஏ ஸ்கொயர் மேலே ஏ கியூபாக போயிடும். அப்போ இந்த ஏவும் இதையும் வெட்டிட்டோம்னாக்கி மீதி இருக்குது ஏ ஸ்கொயர் வருமா? அப்போ ஆன்சர் ஏ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இங்கே ஒன்றுனா இங்கே 1 தானேப்பா வரும். ஸோ இங்கே 1 தான் வரும்னா அப்போ இது வந்து ஏ ஸ்கொயர் தான். ஒரு ஏ போயிடுச்சுன்னா ஒரு ஏ தான் வரும். இதுதான் ஆன்சர். சாரி, இப்போ இங்கே பாருங்கள் மொத்தத்துலேயே இதில் ஏக்கு முன்னாடி டீக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னா இங்கே 1 தான் வரும், இங்கே 1 தான் வரும். அப்படி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா? நான் குழப்பிக்கிட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது வந்து சாதாரணமாக கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் டிக்கு 5/s இங்கே என்ன போட்டிருக்கு? ஏ முன்னாடி போட்டிருக்கு. அப்போ நார்மலாகவே நீங்கள் போட்டுடலாம். 1/a போட்டுட்டு அந்த 5 போட்டு
எஸ் இருக்க இடத்துல எஸ் பை ஏன்னு போடணும், அவ்வளோதான். இது எங்கே இருக்குது, இது ஆன்சர். அப்போ எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது, இது ஆன்சர். இங்கே வந்துட்டு நம்ம கொஞ்சம் கணக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது சைன் டீயோட ஃபார்முலா நம்ம போடணும். போட்டுட்டு அதில் வந்துட்டு சைன் டீன்னு மட்டும்தான் பார்க்கணும், ஏடின்னு பார்க்கக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா, நான் தான் குழப்பிட்டேன், மேலே ஒன்று தான் வரும். அப்புறம் உள்ள பெருக்கிருக்கு ஏங்கிறதுனால வெளியே வகுக்கணும் ஏவால். அப்புறம் எஸ் இருக்க இடத்த எஸ் பை ஏல ரீப்ளேஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இங்கே டைரெக்டாகவே பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் குழப்பிட்டு நீங்கள் குழப்பிக்காதீங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.